தமிழ் திரையுலகை கட்டி போட்டு ஆண்டவர், இசையால் ஆண்டவர்கள், குரலால் ஆண்டவர்கள் 2 பேருமே நம்ம ராஜா சாரும், எஸ்பிபி சாரும். 2 பேருக்கும் ஒரு மிகச்சிறந்த ஒற்றுமை இருக்கு. அவங்க 40 ஆண்டு காலம் நெருங்கிய நண்பர்கள்ன்றது ஒரு பக்கம். ஒரு 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 அருமையான நண்பர்கள். அது ஒரு பக்கம் இருந்தாலும், ராஜா சார் வந்து ஒரு நல்ல மியூசிக் கம்போசரும், பாடகரும் கூட. ரைட். அதே மாதிரி எஸ்பிபி சார் ஒரு நல்ல பாடகரும், கம்போசரும் கூட. அ இது நெறைய பேருக்கு இது தெரியறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஏன்னா எஸ்பிபி சாரும் மியூசிக் போட்டிருக்காரு நெறைய படங்களுக்கு. தெலுங்கு, கன்னடா, தமிழ் அந்த மாரி மியூசிக் போட்டிருக்காரு. ஸோ அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். 2 பேருமே 2 மொழியில பாட்டு போட்டத, அவங்களே திருப்பி ரீகிரியேஷன் பண்ணி தமிழ்ல அந்த பாட்ட குடுக்குறாங்க. ரொம்ப அருமையா குடுத்துருக்காங்க. அத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு படைப்பாளி அப்படின்னா, ஒரு திருப்தியே இருக்காது. திருப்தி இல்லாத தான் படைப்பாளியா இருக்க முடியும். ஒரு படைப்ப வந்து திருப்பி திருப்பி ஃபில்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து சகஜம். இப்போ வீட்லயே அம்மாவே ஒரு குழம்பு வைக்கிறாங்க. அம்மா சமையலுக்கு வந்து அம்மாவா இருக்கட்டும், வீட்டுல பெண்கள் வந்து சமையல் திறன்லயும் ஒரு மிகப்பெரிய படைப்பாளி தான் அந்த விஷயத்துல. இது எப்படி இருக்கு? இந்த சாப்பாடு இந்த டிஷ் இன்னைக்கு வச்சிருக்கேன் எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. அந்த டிஷ்ஷ சாப்பிட்ட உடனே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா போச்சு. இல்லைன்னா கூட அத இன்னும் இம்ப்ரூவ் பண்றதுக்கு, அதுல ஏதோ ஒண்ணு குறையுது. அதுல இன்னும் சேர்க்கலாமா? அத ஒண்ணு பண்ணலாமா? ஸோ இந்த மாரி நெறைய பண்ணிட்டே இருப்பாங்க. இது வந்து எதார்த்தம். இதுதான் படைப்பாளி. அப்படி பார்க்க போனா அவங்களும் படைப்பாளி தான். ஸோ அதே மாதிரி ராஜா சார் வந்து மிகச்சிறந்த படைப்பாளி. சரி ஃபர்ஸ்ட் நம்ம எஸ்பிபி சார பத்தி பார்த்துருவோம். அவர் வந்து எப்படி ஒரு நடிகர், பாடகர், ஒரு கம்போசர், தயாரிப்பாளர் இப்படி பல முகங்கள்ல அவரு பயணிச்சிருக்காரு. அவர் தமிழ்ல அ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சு வெளிவந்த துடிக்கும் கரங்கள் படத்துக்கு மியூசிக் போட்டிருந்தாரு. அந்த படத்துக்கு மியூசிக் போட்டாரு. ஆனா அந்த படத்துல பெரிய அளவுல பாட்டு சக்சஸ் ஆகல. பரவாயில்லாம தான் இருந்துச்சு. ரொம்ப பெரிய அளவுல போல. ஆனா அதுக்கு முன்னாடி 1987ல கன்னடத்துல ஒரு பாட்டு போட்டிருக்காருங்க. விஷ்ணுவர்தனும், லட்சுமியும் ஜோடியா நடிச்ச படம். அவங்க வந்து ஒரு மோஸ்ட் ஃபேவரைட் ஜோடின்னு வச்சுக்கலாம் கன்னடத்துல. விஷ்ணுவர்தன், லட்சுமி அவ்வளவு ஒரு அற்புதமான ஜோடி. அவங்க 2 பேருக்கும் உள்ள ஒரு பாடல். அந்த பாட்ட நான் லைட்டா ப்ளே பண்றேன். அது என்ன அவர் அதே பாட்ட தமிழ்ல ரீகிரியேட் பண்ணியிருந்தாரு. இந்த பாட்ட கேளுங்க. இது என்ன பாட்டுன்னு நீங்களே சொல்லுங்க. புரியல. இப்ப கண்டுபிடிச்சிட்டீங்களா இந்த பாட்ட? இல்ல. சரி இப்ப பாருங்க. நேத்து ரெக்கார்ட் பண்ண பாட்டு கேளு. ಪ್ರಿಯಾ ಪ್ರಿಯಾ ವಿನೋದವೇ ನನ್ನ இப்ப கேட்டீங்களா? ನಡಿ ನಡಿ ನಿದೂರಕ್ಕೆ ನಾನಾಡೆ ರಾತ್ರಿ ನೋ. இந்த பாட்டு கன்னடத்துல ஆல்ரெடி ரொம்ப ஹிட்டான சாங்ஸ். ಬಯಸಿ ಬಂದಾಗ ಸೇರದೆ ಏಕೇನು கன்னடத்துல வந்து எஸ்பிபியும், வாணிஜராமமும் பாடியிருப்பாங்க. ಬರಿ ಮಾತಿಗೆ ಮನಸೋಲದು ನನ್ನ ಆಸೆ. இந்த பாட்ட தமிழுக்கு மாத்துறாரு. ரீக்ரியேட் பண்றாரு. அங்கேயே அது ஹிட்டான சாங் தான். அது ஒண்ணும் ஒரு அற்புதமான சாங் தான். படைப்பாளிகளுக்கு ஒரு சுதந்திரம் என்னன்னா, அவங்க போட்ட பாட்ட அவங்களே திரும்பி போட்டுக்கலாம். அதனால ஒண்ணும் இல்ல. திரும்ப போட்டா அது இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் தப்பே இல்ல. ராஜா சார்லாம் அது மாரி நெறைய பண்ணியிருக்காரு. இப்போ உள்ள இசையமைப்பாளர் மாரி சுட்டு, சுட்டு அங்க சுட்டு, இங்க சுட்டு அப்படி போடல. நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல விரும்பல. எப்படி சுடுறாங்க, எப்படி பண்றாங்க எல்லாமே நமக்கு தெரியும். இப்போ உள்ள பாடல்கள்லாம். வேற வழி இல்ல அவங்ககிட்ட என்ன செய்வாங்க பாவம். ஸோ அந்த மாரி ஆனா இந்த பாட்டு ஒரு அற்புதமான பாட்டுங்க கன்னடத்துல. பட் இருந்தாலும் அத அப்படியே சேஞ்ச் பண்றாரு இங்க. ಇದು ಇದು ಎನ್ ಪಲ್ಲವಿ. அற்புதமா பண்றாரு. தமிழுக்கு வந்து வைரமுத்து எழுதுறாரு. சொல்லவே வேணாங்க வைரமுத்த. ஆ வாலி எப்படின்னா, வாலி அப்ப வந்து வைரமுத்து, வாலி அவங்க 2 பேருக்குமே அப்ப ராஜா சார் பாட்டுக்கு வைரமுத்து எழுதுறது கிடையாது. அந்த பீரியடு 90கள்ல நெனைக்கிறேன். ஸோ அந்த பீரியடுல வந்து அவர் எழுத மாட்டாரு. 91ல வந்த படம். 87ல அந்த படம் வந்துச்சு கன்னடத்துல. ஆ சௌபாக்கியலட்சுமி. இது 91ல இந்த படம் சிகரம். அப்ப எழுதுறாரு. எழுதுனா வாலிக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் உண்டு. எல்லாருக்குமே தெரியும். அவர் பாடல்ல வந்து உடல உடல "சின்ன தாய் அவள் தந்த ராஜாவே" சொல்லி சின்ன தாய் ராசாவ இளையராஜாவ கூல் பண்ற மாரி போடுவாரு. ராஜராஜன் தான், ரங்கராஜன் தான் சொல்லிட்டு தசாவதாரத்துல சீனிவாசன் ராஜலட்சுமி மகன் தான் அப்படின்னு சொல்லி கமலஹாசன கூல் பண்ணுவாரு. எம்ஜிஆர கூல் பண்ணுவாரு. அவர் பாட்டுல பூராமே பார்த்தீங்கன்னா, அப்படியே கூல் பண்ணி அவங்க பேர எப்படியாவது ஒரு விதத்துல சேர்த்து கொண்டு வருவாரு. இது அவருடைய ஸ்பெஷல்னே வச்சுக்கலாம். வாலி சாருடைய ஸ்பெஷல். அவர் எல்லாத்துக்குமே இது பண்ணுவாரு. சிம்பு முதற்கொண்டு பண்ணிருவாரு. ஆ அதே இது வைரமுத்து அப்படி பண்ணது அரிதுன்னு நான் நினைக்கிறேன். பட் ஆனா இந்த பாட்டுல அத கொண்டாந்துருப்பாரு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த "இதோ இதோ என் பல்லவி எப்போது கீதமாகுமோ" அட இதோ
இது என் பல்லவி எப்போது கீதமாகுமோ. உந்தன் சரணம் என்றால் அப்போ ஒரு அற்புதமான பாட்டு. சித்ராமா பாடியிருப்பாங்க. அடாடாடாடா. இதுல பல்லவி, சரணம். இது உங்களுக்கே தெரியும். எஸ்பிபி சாரோட பொண்ணு பேர் பல்லவி, பையன் பேர் சரணம். ஸோ இது 2யும் அவர் வந்து இந்த பாட்டுல கொண்டு வந்திருப்பாரு வைரமுத்து. ரொம்ப அருமையா இருக்கும். அதாவது இது வந்து ஒரு கேள்வி, பட் ஆன்சர் பதில் சொல்ற மாதிரியும், திருப்பி அதை சரின்னு சொல்ற மாதிரி இருக்கும். மியூசிக்ல வெக்கன்றிருப்பாரு எஸ்பிபி சார். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இது அப்படின்னு சொல்லும். உடனே அந்த வயலின் வந்து அப்படின்னு கேட்கும். ஒரு பெண் கேட்கிற மாதிரி. இது இது என் பல்லவி எப்போது கீதமாகுமோ. இவன் உந்தன் சரணம் என்றால் அப்போது வேதமாகுமோ. இது இது என் பல்லவி இதைத்தான் கடைசியா சித்ராமா முடிச்சிருப்பாங்க. ரொம்ப அற்புதமா இருக்கும். இந்த பாடல் உள்ள வரிகள் பூராமே என் வாழ்க்கை என்னும் கோப்பையில் இது என்ன வானம். சான்ஸே இல்லை. சரி, இந்த பாட்டு அவ்வளவு ஹிட் தமிழ்ல. அதான் வானமெங்கும் பௌர்ணமி, இது என்ன மாயமோ. வந்து டைரக்ஷன் ஆனந்தம்னா தெரியும் உங்களுக்கு. அந்த குணா படத்துல ஃபர்ஸ்ட்லேயே அந்த சாங்ல வருவாரு. பாலச்சந்தருடைய மிகப்பெரிய அசிஸ்டன்ட் அவரு. பாலச்சந்தருக்கு வலது கை இடது கை எல்லாமே சொல்லலாம். அவர் பண்ண படம். படம் வந்து ஒரு சரியா போல. ஆனா அந்த பாட்டு பூராமே அற்புதமான பாட்டுங்க. அந்த படத்துல வர அனைத்து பாடலுமே சிகரத்துல. இந்த பாட்டு வந்து கன்னடத்துல ஹிட்டா இருந்திருந்தாலும், அந்த பாட்டை வந்து சில சேஞ்சஸ் பண்ணா நல்லா இருக்குமே. ஒரு நல்ல ஒரு இது தெரியும்ல. இந்த பாட்டை இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாமா. ஒரு படத்தை எடுத்த டைரக்டருக்கு கூட அந்த படம் திருப்தியா இல்லைன்னு வைங்களேன். திருப்தியா இருக்காது. லைட்டா மாத்திருக்கலாமோ, அப்படி பண்ணிருக்கலாமோ, இது இப்படி செஞ்சிருக்கலாமோ. இது எல்லாருக்கும் வர்றதுதான். நான் என்ன சொல்றேன், ஒரு ஃபெயிலியரான ஒரு படத்துக்கு அந்த மாதிரி வரலாம். இப்படி பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு. ஆனா ஒரு சக்சஸான பாட்டை மாத்துறதுன்றது ரொம்ப இன்னும் சக்சஸா பண்றது ரொம்ப சூப்பர்ல இது. நீ கீர்த்தனை நான் பிரார்த்தனை பொருந்தாமல் போகுமா. இப்போ ராஜா சாருக்கு வருவோம். இவர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி அடிச்சு நொறுக்கி துவம்சம் பண்ணினவர். ஒரு இசையமைப்பாளர். நீங்க எந்த இசையமைப்பாளர் தூங்கி இருக்கிற எழுப்பி கேட்டாலும் சரி, சினிஃபீல்டில் உள்ளவங்ககிட்ட அனைத்து பேருமே ராஜா சாரை வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு கொண்டாடி தான் தீர்த்திருவாங்க. அவங்க எவ்வளோ அவார்டு வாங்கியிருந்தாலும் சரி, வாங்காட்டியும் சரி, அவ்வளோதான் அவார்டு வாங்கினாலும் ராஜா சார் மிஞ்ச முடியாதுங்க அப்படின்னா. ஏன்னா அவங்கவுங்களுக்குள்ள ஒரு சுய மதிப்பீடுன்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா. இவர் வந்து ஒரு அப்படி இவர் தான் அப்படின்னு அவர் ஒரு ஜெம் ராஜா சார். அந்த விஷயத்துல அவரை விட்டு கொடுக்கவே முடியாது. அவர் வந்து 1978ல் மாத்த தப்பிட மகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்னட படம். இந்த படத்துக்கு ஒரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆனந்தனாக்கு சாரதாமனும் நடிச்சிருந்தது. பட் இதுல ரஜினிகாந்த் ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. இந்த படம் ரஜினிகாந்துக்கு 25வது படம் கன்னடத்துல. இந்த படத்துல இந்த பாட்டு. இந்த மியூசிக் கேளுங்க. இந்த பாட்டு புரியுதா? இந்த பாட்டு என்ன பாட்டா இருக்குன்றத இந்த பிளே பண்ற கேட்டு பாருங்க. இந்த பாட்டு வந்து கன்னடத்துல அவ்வளவு ஹிட். நீங்க வந்து பானு பூமியான்னு சொல்லி கன்னடத்துல டைப் பண்ணி பாருங்க. அந்த பாட்டு வரும். அந்த பாட்டுக்கு நீங்க கீழே போய் கமெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா பூரா கன்னடத்துல பண்ணிருப்பாங்க. டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்களேன். ராஜா சாரை கொண்டாடி தீர்த்திருப்பாங்க. இவ்வளவு அற்புதமான மெலடி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி ஒரு ஹிட்டான சாங் தான் அந்த சாங். ஆனா அதுல ஏதோ ஒரு சின்ன ஒரு இது இருந்திருக்கும் போல ராஜா சாருக்கு. நம்ம ஏதோ ஒன்று சொல்ல வந்திருக்கோம் அது அப்படின்னு சொல்லிட்டு 79ல் ஆர் செல்வராஜ் ராஜா சாருடைய மிகப்பெரிய ஃபேவரேட்னு வச்சுக்கலாம். அவர் அறிமுகப்படுத்தினவர் மட்டும் இல்லாம அவர் கூட நிறைய டிராவல் பண்ணியிருக்காரு. அந்த டைங்கள்ல அந்த ஒரு 80-85 காலகட்டங்கள் வரைக்கும் ஆர் செல்வராஜ் கூட நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு ராஜா சார். அந்த மாதிரி ஒரு பாடம் தான் இந்த படம். இந்த பாட்டு வந்து தமிழ்ல போடுறாரு. நம்ம விஜயகாந்த், சோபா நடிக்கிறாங்க. அகல் விளக்கு படத்துல இந்த பாட்டு. இந்த பாட்டை வந்து யாராலையும் மறக்கவே முடியாது. இது ஒரு ஒரு அமேசிங்கான ஒரு பாட்டு. இந்த பாட்டு அவ்வளோ ஒரு மெல்டா. அந்த பாட்டை வந்து நம்ம கன்னடத்துல கேட்கும்போது அது ஒரு டூயட் சாங் தான் கன்னடத்துல அது ஒரு வேற மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும். பானு பூமியா அப்படி. ஆனா தமிழ்ல கேட்கும்போது நீங்க வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஜேசாஸ் கன்னடத்துல வந்து ஜானகி அம்மாவும் எஸ்பிபியும் பாடியிருப்பாங்க. தமிழ்ல ஜேசுதாஸும் எஸ்பி சைலஜாமாவும் பாடியிருக்காங்க. 2 குரலுமே நம்மளை போட்டு அப்படியே அமுக்கும். அது அப்படியே ஒரு மாதிரி அழுத்தம். ஏதோ நினைவுகள்
கனவுகள் மனதிலே மலருதே. ஏதோ நினைவுகள் கனவுகள் மனதிலே காவேரி ஊற்றாகவே காற்றோடு காற்றாகவே தினம் காண்பதுதானே ஏதோ போது அப்படியே சைலஜாமா வந்து ஜாயின் பண்ணுவாங்க. மார்பினில் நானும் மாறாமல் சேரும் காலம் தாம்பே. ஸோ எப்படி சொல்றது, அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு பாட்டு. இந்த பாட்டு வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து ஆரம்ப கால படம், முதல் படமோ ரெண்டாவது படமோ நினைக்கிறேன். அந்த டயத்தில் நம்ம ஃபர்ஸ்ட் படம் இனிக்கும் இல்லாமல் பண்ணாரு. அதுக்கப்புறம் கதாநாயகன் அந்த படம் பண்ணியிருப்பாரு நினைக்கிறேன். சோபாமா மிகப்பெரிய ஆர்டிஸ்ட், வாயிலாக இதில் இருந்து போனவங்க. ஊர்வசி சோபாமா பாடுது. கன்னடத்தில் ஊர்வசி சாரதாமா நடிச்சிருந்தாங்க. தமிழ்ல இது ஊர்வசி சோபாமா நடிச்சிருந்தாங்க இந்த பாட்டுக்கு. இந்த பாட்டு அவ்வளோ அருமையா ரீக்ரியேட் பண்ணிப்பாரு ராஜா சார். அப்படியே அந்த ஒரு கங்கமரன் எழுதியாருங்க. என்ன வரி பாருங்க, ஐயோ. நாடிய சொந்தம் நான் காணும் பந்தம் இன்பம் நாளொரு வண்ணம் நாம் காணும் எண்ணம் ஆகானந்தம். காற்றினில் செல்லும் என் காதல் எண்ணம் ஏங்கும் ஏக்கம் உள்ளாடும் நினைவுகள் அப்படியே ஒரு மெஸ்மரிசம் பண்ண மாதிரி இருக்கு இந்த பாட்டு. இந்த பாட்டை கேட்டீங்க அப்படின்னா எப்படி ராஜா சார் வந்து தான் போட்ட பாட்டே அவ்வளோ அழகா பண்ணி கொடுத்துருப்பாரு. திருப்பி ஒரு ரீக்ரியேட் ஜீனியஸுங்க. அது உண்மையிலேயே எஸ்பிபி சாரா இருக்கட்டும், ராஜா சாரா இருக்கட்டும், அவங்களால தான் அந்த மாதிரி பண்ண முடியும் அப்படின்றது தான் இருந்தது. இதை நான் கேட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த விஷயம். ஸோ அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கன்னு ஆசைப்பட்டு ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி வேறு எதுவும் பாடல்கள் போட்டிருக்காங்களா அப்படின்றத கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். இந்த இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு எதுவும் ராஜா சார் இந்த மாதிரி பாட்டு போட்டிருக்காரு, அங்கே போட்டு இங்கே கொடுத்துருக்காரு அப்படின்னு. தமிழில் போட்டு அவர் தெலுங்கில் கொடுத்துருக்காரு, கன்னடத்தில் கொடுத்துருக்காரு, வேறு டேரெக்டாக அங்கே கொடுத்துட்டு இங்கே கொடுத்த பாடல்கள், அந்த மாதிரி பாடல்கள் நீங்கள் சொல்லலாம். அப்புறம் அடுத்த தெலுங்குல வந்து அவர் நிறைய பாட்டுகள் வந்து நமக்கு தமிழுக்கு கொடுக்காமலே தெலுங்குல கொடுத்துருந்துருக்காரு. இந்த மாதிரி பாட்டெல்லாம் நிறைய இருக்குது. அதை ஒரு பதிவாக போடலாமான்றீங்க. போடலாமா என்னன்றதை நீங்கள் இன்னும் சொல்லுங்கள். அதாவது தமிழில் இருக்காது, தெலுங்குல மட்டுமே அவர் கொடுத்த ஹிட்டு செமையாக இருக்கும். டப்பிங்கில் கூட நம்ம அதை கேட்டிருக்க முடியாது. அந்த மாதிரி டப்பிங் படங்களில் கூட அந்த பாட்டு வரல. ஸோ அந்த மாதிரி பாடல்களை நான் கொடுக்கலாம்னு இருக்கேன். அதை பற்றி ஒரு இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அது போடலாமா என்னன்றதை நீங்களே சொல்லுங்கள். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.